என்னை ஒதுக்கி விடுகிறவர் அல்ல, என்னை விட்டு விலகி போகிறவர் அல்ல, என்னை எழுந்து நடுவே நிற்க சொல்லுகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னை சுற்றி பார்க்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்வில் ஒருபுறம் அது சூம்பினதாக இருந்தாலும் அதை மறுபுறம் போல மாற்றுகிற ஒரு ஆண்டவர், மறுகரம் போல மாற்றுகிற ஒரு ஆண்டவர். அப்படிப்பட்ட நம்முடைய கர்த்தருக்கு நாம் என்ன செய்கிறோம்? அதுதான் முக்கியமானது. அதற்காக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? அவரை குறித்து யாரிடமாவது சொல்லுகிறோமா? சொல்லணும். சொல்ல என்ன ஆகும்? ஒன்னாவதா? எசேக்கியேல் 3:18 கடைசி அந்த வசனத்தை பேசி படித்து நாம் முடிக்கலாம். எசேக்கியேல் 3:18 வாசிங்க. சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். எச்சரிக்கை. எவனும் பாவம் செஞ்சு எங்கேயோ செத்து போயிடுவான். அவன் செத்து போனாக்க அவன் ரத்தப்படி என் கையில கேட்பேன்னா இது என்ன நியாயம்? நம்ம அப்படிதானே கேட்போம். ஆண்டவர், என்ன ஆண்டவரே இது விளையாட்டா இருக்கு, தமாஷா இருக்கு, என்ன சொல்றீங்க நீங்க? அவன் எங்கேயோ செத்து போறான், அதுல என் கையில கேட்பேன்னா what is this? கர்த்தர் அடுத்த வசனத்திலே அதற்கு பதில் அளிக்கிறார். அடுத்த வசனம் படிங்க. அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஒரு அலையில சொன்னம்மா, நம்முடைய ஆத்மா எப்பொழுது தப்புவிக்கப்படும்? நான் ஞானசானம் எடுத்துட்டா தப்பிச்சிருவேன், நான் திருவிருந்து எடுத்து தப்பிச்சிருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆத்மா தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் நீ சொல்லி அவன் செத்துட்டான்னா தப்பிச்சிருவ, நீ சொல்லாம செத்துட்டான்னா அந்த இரத்த பழியை உன்னிடம் கேட்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால நீங்க அதை சொல்லணும்னா இப்ப எங்க ஊழியம், என்னுடைய ஊழியம் வேறு, எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வேறு. ஆனால் நீங்களும் மைக் பிடிச்சி அங்கங்க போய் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. இயேசு உன்னை நேசிக்கிறார், அது சொல்ல முடியாதா உங்களால்? அதுதான் நச்சு. வெரி சிம்பிள். யார் வந்தாலும் வீட்டுல தண்ணி கேன் போடுற வராங்க, அவன் போகும்போது அப்பா இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லு. அதெல்லாம் முடியாதுங்க, நான் சொல்லுவான். இயேசு உன்னை நேசிக்கிறார், காட் பிளஸ் யூன்னு சொல்லு, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லு. அதை சொல்ல முடியாதான்? கீரை விற்கிற அம்மா வருது, அதுக்கிட்ட சொல்லு. பால் கொண்டு வந்து போடுறான் அவன்கிட்ட சொல்லு, பேப்பர் போடுறான் அவன்கிட்ட சொல்லு. தொடர்ந்து டெய்லி காலையில் அவனை பார்க்கும் போதெல்லாம் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லிப்பாரு. நிச்சயமாக அது அவனுடைய உள்ளத்தை தொடும். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய ஆத்மாவை தப்புவித்துக் கொள்வோம். ஏன்னா அங்க போகும்போது நம்மளையும் கேட்பாரு, எத்தனை நாள் அந்த பையன் வந்தான், ஒரு நாளாவது நீ சொன்னியான்னு கேட்பாரு. அந்த பையன்கிட்டையும் கேட்பாரு, எத்தனை முறை அந்த அம்மா ஒண்ணு ஏசு நேசிக்கிறான்னு சொன்னா நீ கேட்டியாப்பான்னு அவனையும் கேட்பாரு. நம்முடைய ஆத்மா தப்புவிக்கப்பட நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுவே நமக்கு ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவரே ஆசீர்வாதம், இயேசுவே ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? அப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்கு? அதையே வெளியே போய் தேர்ற உள்ள இருக்கு. ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கிறது, நமக்குள் இருக்கிறது. அவரே ஆசீர்வாதம், அவரே ஞானம். ஞானத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவரே ஞானமாக இருக்கிறார், அவரே ஆசீர்வாதமாக இருக்கிறார். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
நான் இயேசுவுக்கு கடனாளி ஊழியங்கள். என்னுடைய ஊழியத்தின் பேர் வந்து நான் இயேசுவுக்கு கடனாளி ஊழியங்கள். இங்கிலீஷில் ஐஓ ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ். அதை தான் நான் ஐஓஜே டிவி அப்படின்னு நம்ம இதில் வச்சுருக்கேன். என்னுடைய பிரசங்கம் நிறைய நான் செய்த பிரசங்கங்கள், அதே போல் மற்ற சமயத்தவரிடம் நம்ம எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக அந்த செய்திகள்லாம் அதில் இருக்குது. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேக என்னுடைய படங்கள்லாம் அதில் இருக்கும், நற்செய்தி படங்கள். அதெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லலாம். 4 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதில் மார்ஸ் மேடை என்கின்ற ஒரு புத்தகம், அது வந்து ஆஃப் டே நான் வந்து அதை எடுப்பேன், கிளாஸ் நிறைய சபைகள் எடுத்திருக்கேன். இப்போ 15ஆம் தேதி திருப்பூரில் ஒரு சர்ச்சில், ஏஜி சர்ச்சில் கூப்பிட்டுருக்காங்க. அது மற்ற பிற சமயத்தவருக்கு எப்படி நம்ம நற்செய்தியை சொல்கிறது, அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசி எப்படி சொல்லலாம், அவர்களுடைய பண்டிகை, அவர்களுடைய கோயில், அவருடைய விக்கிரகம், அதனுடைய பெயர், அதனுடைய பொருள், அவர்கள் செய்கிற தொழுகை எல்லாவற்றையும் குறித்து அது என்னுடைய வேதத்தில் எங்கே சொல்லியிருக்கிறது என்ற ஆராய்ச்சி புத்தகம். எளிமையாக இருக்கும், நல்லா இருக்கும், படிக்கலாம். அந்த மார்ஸ் மேடை என்கின்ற புத்தகம். அப்புறம் சித்தர்கள் கண்ட சிலுவை சித்தாந்தம், சித்தர் பாட்டிலெல்லாம் இயேசு கிறிஸ்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்கின்ற ஒரு புத்தகம். திருவார்த்தை துலாபாரம் என்கின்ற புத்தகம். அது கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி இருக்கும், 52 அந்த தலைப்புல இருக்கும். அது எப்படி கம்பேரிசன்னாக்க, திருவிருந்து என்றால் என்ன, ஞானஸ்நானம் என்றால் என்ன, அழைக்கப்பட்டவர்கள் யார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார், யோனா என்றால் என்ன, நோவா என்பது யார், அப்படி கம்பேர் பண்ண மாதிரி 52 டாபிக்ல இருக்கும் திருவார்த்தை துலாபாரம் என்கின்ற புத்தகம். கனி என்கின்ற புத்தகம், அது ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சு நச்சு இது வெளிப்படுத்தின விசேஷம் வரை கனி என்பது என்ன என்பதை குறித்து. அதனால் அந்த புத்தகங்கள் இருக்கு, வாங்குங்க. எங்கள் ஊழியத்திற்குத்தானே வழி, அது வியாபார நோக்கில் அச்சிடப்படுவது அல்ல. வாங்கி படிங்க, மற்றவர்கள் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.